இயேசு கிறிஸ்துவின் இணையற்ற நாமத்தில் என் உள்ளங்கைகளில் உன்னை வரைந்திருக்கிறேன் என்கிற ஆண்டவர் கொடுத்த வாக்கு தத்தத்தோடு கூட சேர்ந்து கிறிஸ்துவில் விசுவாச ஊழியங்களின் சார்பில் உங்கள் அனைவருக்கும் என்னுடைய அன்பான வாழ்த்துதல்களை தெரிவித்துக் கொள்கிறேன். இன்றைய நாளுக்கான கோல்டன் ஆப்பிள் யோவான் எழுதின சுவிசேஷம் 3ஆம் அதிகாரம் 5ஆம் வசனம். இயேசு பிரதியுத்தரமாக, ஒருவன் ஜலத்தினாலும் ஆவியினாலும் பிறவாவிட்டால் தேவனுடைய ராஜ்யத்தில் பிரவேசிக்க மாட்டான் என்று மெய்யாகவே மெய்யாகவே உனக்கு சொல்லுகிறேன் என்பதாகும். இன்றைய செய்தியின் தலைப்பு, ஜலத்தினாலும் ஆவியினாலும் பிறவாவிட்டால் தேவனுடைய ராஜ்யம் கிடையாது. பிறந்த குழந்தையை எடுத்துக்கொண்டு ஆலயத்துக்கு சென்று ஞானஸ்நானம் கொடுக்கிறோமே, அப்பொழுது அந்த குழந்தைக்கு விசுவாசம் இருக்கிறதா இல்லையா என்பது யாருக்காவது தெரியுமா? யாருக்கும் தெரிவதற்கு வாய்ப்பு இல்லை. அதனால் ஆண்டவரும் குழந்தை பருவத்தில் கொடுக்கப்படுகிற ஞானஸ்நானத்தை அங்கீகரிப்பதில்லை. அந்த குழந்தை ஞானஸ்நானத்தை கொடுக்க வேண்டாம் என்று ஆண்டவர் சொல்லவில்லை. அது மட்டுமே அந்த குழந்தைக்கு போதுமானது இல்லை என்றுதான் ஆண்டவர் சொல்லுகிறார். அதனால்தான் ஆண்டவர் ஞானஸ்நானம் பெறுவதற்கு யோவான் இருந்த இடத்திற்கு தான் வளர்ந்த பிறகு தேடி வந்தார். யோர்தான் நதிக்கரையில் ஞானஸ்நானமும் எடுத்தார். இயேசு கிறிஸ்துவுக்கு ஞானஸ்நானம் கொடுத்த யோவான் ஸ்நானகனும் சாதாரணமாக எல்லோருக்கும் ஞானஸ்நானம் கொடுப்பவர் அல்ல. யாரெல்லாம் பாவ மன்னிப்பை வாஞ்சித்தார்களோ, பழைய பாவ வாழ்க்கைக்கு முழுக்கு போட்டுவிட்டு பரிசுத்தமாய் வாழ தீர்மானித்தார்களோ, மனம் திரும்பினார்களோ, அவர்களுக்கு தான் யோவான் ஸ்நானகன் ஞானஸ்நானம் கொடுத்தார். இன்றைக்கு சபைக்கு ஆள் சேர்க்க வேண்டும் என்கிற நோக்கத்தோடும், அவர்களால் சபை வளர்ச்சிக்கு உதவிகள் கிடைக்கக்கூடும் என்கிற எண்ணத்தோடும் கூட ஞானஸ்நானம் கொடுக்கப்படுகிறது. அது மட்டுமல்ல, எங்களிடம் ஞானஸ்நானம் எடுத்த பிறகு வேறு எங்கும் போகக்கூடாது என்று மிரட்டவும் படுகிறார்கள். அப்படி போனால் பரலோக ராஜ்யம் கிடைக்காது என்றும் சொல்லுகிறார்கள். இது எப்படி இருக்கிறது என்றால், பாம்பாட்டி வித்தை காண்பிக்கிறவன் காசு கொடுக்காமல் போனால் பாம்பு வந்து கொத்தும் என்று சொல்வது போல் இருக்கிறது. குழந்தை ஞானஸ்நானம் எடுத்தவர்கள் இயேசு கிறிஸ்துவை பின்பற்றுகிறவர்களாக இருந்தால் அவர்கள் வளர்ந்த பிறகு ஜலத்தினால் முழு ஞானஸ்நானம் எடுக்க விரும்புவார்கள். அது மிகவும் நல்லது. ஏனென்றால் மனம் திரும்பி ஞானஸ்நானம் எடுத்தவர்களை விட்டு பாவம் விலகுகிறது. தங்களுடைய சுய நீதியாகிய கந்தலான வஸ்திரங்களை களைத்து போடுகிற வாய்ப்பு கிடைக்கிறது. இயேசு கிறிஸ்துவை சொந்த இரட்சகராக தரித்துக் கொள்கிற வாய்ப்பு கிடைக்கிறது. ஆகவே ஞானஸ்நானம் எடுப்பவர்கள் தங்களை கிறிஸ்துவின் சிலுவை மரணத்தோடும் அடக்கம் பண்ணுதலோடும் உயிர்த்தெழுதலோடும் இணைத்துக் கொள்ள வேண்டும். இனி நான் அல்ல, கிறிஸ்துவே என்னுள் பிழைத்திருக்கிறார் என்கிற பூரண அனுபவத்துக்குள் வர வேண்டும். இயேசு கிறிஸ்து ஞானஸ்நானம் எடுத்தவுடனே பரிசுத்த ஆவியானவர் புறாவை போல அவர் மீது வந்து இறங்கினார். பரிசுத்த ஆவியானவருடைய துணையோடு கூட தான் ஆண்டவர் ஊழியமே செய்தார். அவர் எங்கு போக வேண்டும், என்ன பேச வேண்டும், எப்படி நடக்க வேண்டும் என்கிற அனைத்து காரியங்களையும் பரிசுத்த ஆவியானவர் அவருக்கு கற்றுக் கொடுத்தார். இன்றைக்கு முழு ஞானஸ்நானம் எடுத்த பலருக்கு பரிசுத்த ஆவியானவரின் அபிஷேகம் இல்லை. ஜலத்தினால் எடுத்த ஞானஸ்நானம் மட்டுமே போதும், பரலோக ராஜ்யம் சென்று விடலாம் என்று தப்பு கணக்கு போடுகிறார்கள். நாங்கள் முழு ஞானஸ்நானம் எடுத்தவர்கள் என்று பெருமையாக வேறு சொல்லிக் கொள்கிறார்கள். இந்த ஆவிக்குரிய பெருமை ஆவியானவரை விட்டு விலகி போக செய்து விடுகிறது. அது மட்டுமல்லாமல் அவர்களுக்கு விசுவாச உணர்வும் குறைந்து விடுகிறது. ஒருவன் ஜலத்தினாலும் ஆவியினாலும் பிறவாவிட்டால் தேவனுடைய ராஜ்யத்தில் பிரவேசிக்க மாட்டான் என்று சாதாரண மனிதர்கள் யாரும் சொல்லவில்லை. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து சொல்லியிருக்கிறார். இதை நாம் மறந்துவிடக் கூடாது. ஜலத்தினால் ஞானஸ்நானம் பெற்றவர்கள் ஆவியினால் ஞானஸ்நானம் பெறுவதற்கு ஆண்டவருடைய பாதத்திலே காத்திருந்து ஜெபிக்க வேண்டும். பரிசுத்த ஆவியானவர் நம்மீது இறங்குகிற அனுபவத்தை பெற்றுக்கொள்ள வேண்டும். நம்முடைய இருதயத்தில் அப்படிப்பட்ட ஒரு வாஞ்சை இருக்க வேண்டும். மனம் திரும்பியவர்களாய் புதிய வாழ்க்கைக்கு நம்மை ஒப்புக் கொடுக்க வேண்டும். அப்பொழுதுதான் தேவனுடைய ராஜ்யத்தில் நாம் பிரவேசிக்க முடியும். ஜெபிப்போமா? அன்புள்ள ஆண்டவரே, இந்த உலகத்திலே நாங்கள் எடுத்த குழந்தை ஞானஸ்நானமே போதும் என்கிற உணர்வோடு கூட பல வருஷங்களை நாங்கள் கழித்து போட்டு விடுகிறோம். ஆனால் ஆண்டவரே, உமக்கு முன்பாக நாங்கள் ஜெபித்து உம்மோடு நாங்கள் நெருக்கமாகும் போது ஒரு முழு ஞானஸ்நானத்தை எடுக்க நாங்கள் விரும்புகிறோம். அப்படி எடுக்கும் போது எங்களுடைய பாவங்களை எல்லாம் உம்மிடத்தில் அறிக்கையிட்டு மனம் திரும்புகிற ஆவியோடு கூட முழு ஞானஸ்நானத்தை நாங்கள் எடுப்பதற்கு எங்களுக்கு கற்றுக் கொடுங்க ஆண்டவரே. அது மாத்திரமல்ல ஆண்டவரே, ஜலத்தினால் மட்டும் நாங்கள் ஞானஸ்நானம் எடுத்துவிட்டு எங்களுடைய ஆவிக்குரிய வாழ்க்கையிலே ஒரு முற்றுப்புள்ளியை வைத்து விடாமல் பரிசுத்த ஆவியானவரே உம்மை நோக்கி பார்த்து உம்முடைய விசேஷித்த ஆவியினால் எங்களை நிரப்புங்க ஆண்டவரே என்று சொல்லி உம்மை நோக்கி பார்த்து ஜெபித்து
உம்மிடத்திலிருந்து பரிசுத்த ஆவியானுடைய அபிஷேகத்தை நாங்கள் பெற்றுக்கொள்ள எங்களுக்கு கிருபை தாங்கப்பா. ஆவியானவர் எங்களுக்கு துணை இருந்தால்தான் இந்த உலகத்திலே நாங்கள் எங்கு போக வேண்டும், என்ன பேச வேண்டும், எப்படி நடக்க வேண்டும் என்கிற எல்லா காரியங்களிலும் ஞானமாக நாங்கள் நடந்து கொள்ள வேண்டும் முடியுமாப்பா. ஆகவே பரிசுத்த ஆவியானவரே நீங்க எங்களை வழிநடத்துங்க. உம்முடைய ஆவியின் அபிஷேகத்தால் எங்களை நிரப்புங்க ஆண்டவரே. நாங்கள் ஜலத்தினாலும் உம்முடைய ஆவியானவருடைய அபிஷேகத்தினாலும் நாங்கள் நிரம்பினால்தான் நாங்கள் பரலோக ராஜ்யத்துக்கு வர முடியும் என்பதை உணர்ந்து அதற்கு ஏற்றவாறு எங்கள் வாழ்க்கையை நாங்கள் சீரமைத்துக் கொள்ள எங்களுக்கு கிருபை தாங்க. இயேசு கிறிஸ்து என்கிற வல்லமையுள்ள நாமத்திலே ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன்.